கேப்டன் மில்லர் படத்தினுடைய அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் வந்து தரமாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ தனுஷுடைய ஒரு சம்பவம் இதில் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ ட்ரைலர் A to Z பார்த்திங்க அப்படின்னா அந்த கன் சவுண்டு தான் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் மிரட்டி இருக்காருன்னே சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு பிஜிஎம் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பவராக இருக்குது. ஸோ நம்ம தனுஷோட என்ட்ரி மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து தரமாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஸோ வெள்ளைக்காரங்க கிட்டேருந்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்து எப்படி அந்த கிராமத்தை காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸாகவும் ஆகிறாரு தனுஷு. அதனால் இது எப்படி கான்செப்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு போலீஸாக இருந்து அப்புறம் வந்து போராடுறாரா இல்லை எல்லாமே போராடிட்டு கடைசியில் வந்து போலீஸ் ஆகிறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா போலீஸ் ஆகிட்டு கேப்டன் மில்லர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு டைலாகு. ஸோ ஒவ்வொரு டைலாகுமே மாசாக இருக்குது. இங்கிலீஷ்லையாக இருக்கட்டும் தமிழ்லையாக இருக்கட்டும் எல்லா டைலாகுமே. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு தரமான சம்பவத்தோட தனுஷ் அவர்கள் பொங்கலுக்கு வந்து 12ஆம் தேதி வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகிறாரு. ஸோ பேன் இண்டியாவாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு கலெக்ஷன் அடிக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ட்ரைலர் பார்த்தோன்னே எந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.